ஒரே கல்லில் 3 மாங்காய், ஸ்டெமினா மோட், டிஃபென்ஸ் மோட், அட்டாக் மோட். Hey everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேட்டோட ஜெர்னின்றதே மெட்டல் சீரீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்னைக்குமே குறைஞ்சதில்லை. அண்ட் வெல்கம் டு தி 7th எபிசோட் ஆஃப் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட் சீரீஸ். ஸோ மெட்டல் ஃபியூரியில் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் 10 ஸ்பிளிட் ஆகி 4 சீசன் பேப்ளேட்ஸ், 5 பிளானட் பேப்ளேட்ஸ் அண்ட் 1 காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நெமெசிஸ்க்கு போயிருக்கோம். ஸோ இந்த பேப்ளேட்ஸ் எல்லாமே தான் நான் இந்த சீரீஸில் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம ப்ரீவியஸ் எபிசோட்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் வேரி ஏரிஸ். எஸ், இந்த பேப்ளேட்டை கிங்ன்றவன் தான் வச்சிருப்பான். இந்த பேப்ளேட் மார்ஸ் சீசனை டினோட் பண்ணுவான் அந்த சோலார் சிஸ்டம் பேஸில். ஸோ கிங்கால ரொம்ப நாள் இந்த பே பேட்டில் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த ஃபர்பிடன் கேட்டகரியில் இருக்கும். ஏன்னா இந்த பேப்ளேட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே ஸ்பின் ஆகும், நம்ம கிராவிட்டி டெஸ்ட்ராயர் மாதிரியே. அண்ட் இந்த பேப்ளேடை வந்து செம பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் வந்து அந்த சோலார் சிஸ்டமோட அந்த வாரியர்ஸோட ஹைரார்க்கியில் வந்த ஒருத்தன். ஸோ அதனால அவன்கிட்ட பயங்கர பவர் இருக்கும். இந்த பேப்ளேட் நல்லா பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க மெட்டல் ஃபியூரி சீரீஸில். அண்ட் இந்த பேப்ளேடோட ஹைலைட்டே ஒரே கல்லில் 3 மாங்காய் தான். எஸ், இந்த பேப்ளேட் நீங்கள் நினச்சா அட்டாக்காக யூஸ் பண்ணலாம், டிஃபென்ஸாக யூஸ் பண்ணலாம், ஸ்டெமினாவாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 டிப்பு வச்சிருக்கிற ஒரே பேப்ளேட் சீரீஸ்லேயே இதுதான். ஸோ இந்த ஒரு பேப்ளேட் வாங்கிட்டா கண்ணா பின்னாடி நீங்கள் மோடு மாற்றி மாற்றி விட்டு விளாடலாம். ஸோ செம எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேட்டை BladeKingBase.comல தான் வாங்கினேன். இட் இஸ் ரெப்ளிகா பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்காரா டோமியோட இந்த மெட்டல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. நீங்கள் புது கண்டிஷனில் வாங்குறதுன்றது நியர் இம்பாசிபிள். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்டு பேப்ளேட்ஸாக வாங்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேப்ளேட் ஒரு அசெட்டாக மாறிடுச்சு, ப்ரைஸ்லாம் எங்கேயோ இருக்குன்ட்டு. அப்போ தான் நான் இந்த ரெப்ளிகா ஆல்டர்னேட்டிவை ட்ரை அவுட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்லேயே நான் ஆல்ரெடி நிறைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். ஸோ BladeKingBase இவங்களோட பிராண்டிங் இருக்குது, ஃப்ளேம் பிராண்ட். ஸோ இவங்கள்ட்ட வாங்குற எல்லா பேப்ளேட்ஸுமே ஃப்ளேம் பிராண்டோட பேஸ் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு பாக்ஸை ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேடியம், லான்ச்சர், ஆக்சசரிஸ், பூஸ்டர் கிட் இதெல்லாம். ஸோ ஐ கெஸ் தட்ஸ் ப்ரிட்டி மச் இட். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, வேரியரிஸ் உள்ளே இருக்குது. எங்கடா லான்ச்சர் அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. எஸ், இவங்கள்ட்ட நீங்கள் வித்தவுட் லான்ச்சர் பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு லான்ச்சரோட பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரிப்கார்ட் லான்ச்சர். ரிப்கார்ட் இப்படி தான் இருக்கும். இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது, பேயோட ரிலீஸும் ப்ராப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது. ஸ்ட்ரிங் லான்ச்சர் வந்து எல்லார் லான்ச்சர் மாதிரி கொடுப்பாங்க. இதோட டென்ஷனும் நல்லா இருக்குது. இதுலேயும் பே ரிலீஸ் ப்ராப்பராக கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நான் பேப்ளேட் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ வாங்க பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிக்கர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதை அப்படியே வெளியே எடுப்போம். ஸோ வேரி ஏரிஸோட அந்த ஸ்டிக்கர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரிஸோட ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரீக் மித்தாலஜி படி இந்த காட் ஆஃப் வார் வந்து ஏரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் தி பேப்ளேட் இட் செல்ஃப். இதை எடுத்து சைடில் வைக்கிறேன், இது நம்ம லாஸ்ட்டாக வருவோம். ஸோ BladeKingBaseல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே 2 ஸ்பின் ட்ராக் 2 டிப்பு கொடுப்பாங்க எப்போவுமே. அதில் ஒரு காம்பினேஷன் வந்து உங்கள் பேப்ளேட்டோட மேட்ச் ஆகும். ஸோ பேயோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸாக நீங்கள் டைட் பண்ண. ஸோ இதுதான் அந்த அடிஷ்னல் காம்போ. ஸோ நம்ம எர்த் ஈகிள் மாதிரி ஒயிட் டிஃபென்ஸ் டிப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டிஃபால்ட் ஸ்பின் ட்ராக் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அண்ட் இதுதான் அந்த 3-in-1க்கான ஒரு ரீசன். இது பேர் டெல்டா ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிப் வித் ஸ்பின் ட்ராக்கோட நேமு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மோடு. இது வந்து ஒயிட் டிஃபென்ஸ் டிப்போட அதே கான்செப்டில் இது வந்து டிஃபென்சிவ் டிப்பு. ஸோ இதில் என்னென்னா இதுதான் வந்து சென்டர் டிப். இந்த டிப்பை நீங்கள் ரைஸ் பண்ணி லெஃப்டில் ரைட்லேருந்து ஃப்ளிப் அடிச்சிங்கன்னா ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு டிப் வரும், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு டிப் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிப் ஆக்டிவேட் ஆகிடும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது டிஃபென்ஸ் டிப். இதுக்கு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டெமினா டிப்பும் இருக்கும், அட்டாக் டிப்பும் இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் இருக்கிற டிப்பை காமிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் டிப். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இது வந்து அட்டாக் டிப்பு. அட்டாக் மோடில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டிப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து தேர்டு டிப், அதாவது ஸ்டெமினா மோட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் டிப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 3 டிப்புமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. 3மே நீங்கள் ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்க இப்போ பேப்ளேட் கூட போயிடலாம். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்கவே.
அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதாவது எஸ். ஸோ இந்த பேப்ளேட் வந்து ஒரு யூனிக்கான பேப்ளேட். ஓகே, பார்ட் பை பார்ட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் போல்ட் ஃபுல் பிளாக் ஃபேஸ் போல்ட்டாக இருக்குது. இதில் கண்டிப்பாக ஸ்டிக்கர் ஒட்டினா தான் நமக்கு அந்த லுக் வரும். பட் இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ஃபியூஷன் வீல், எனர்ஜி ரிங் அந்த மாதிரி பிரிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபியூஸ்டான ஒரு பார்ட்டாக இருக்கும், இந்த எனர்ஜி லேயரும் ஃபியூஷன் வீலும். ஸோ இதுவும் நம்ம எல்ட்ராகா டிஸ்ட்ரக்டர் மாதிரி எனர்ஜி லேயர்லேயே மெட்டல் பீஸ் இருக்கும், அடியில் வந்து அந்த பிளாஸ்டிக் லேயர் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 விங் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிசைனில் இருக்குது. இது ஃபுல் மெட்டலில் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்பின்னை பொறுத்து இது வந்து இது வெளியில் உள்ள அந்த மாதிரி இருக்கும். பட் இதோட இந்த ஷார்ப் மெட்டல் எட்ஜஸ் வந்து அட்டாக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த ஸ்மாஷ் அட்டாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வேரியரிஸோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இந்த பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிட்டு வேரியரிஸோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், நான் வேரியரிஸை அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன், ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இதோட ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த மெட்டல் லேயர் மேலே இருந்தாலே பேப்ளேடே ஒரு செம ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லா பார்ட்ஸுமே சூப்பராக இருக்குது. அண்ட் டிப்பும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த 3 டிப்பும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், 3மே பர்ஃபெக்டாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது இதோட ஃபினிஷ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இருக்குது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம். ஸோ பேயோட ஸ்பின்னை பொறுத்து இது உள்ளே ரீட்ராக்ட் ஆகி வெளியே வந்து அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஓவரால் இந்த பேப்ளேட் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட்லாம் விட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் அப்கிரேட் ஆகணுன்றதுக்காக இந்த கிரிப்பர் அண்ட் ஹோல்டர் வாங்கியிருந்தேன் லான்ச்சருக்கு. ஸோ இதில் நீங்கள் ரிப்கார்ட் ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் லான்ச்சரை நீங்கள் இதே சைடேஸ் ஆர் டுவர்ட்ஸ் உங்கள் சைடு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஐ திங்க் எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது நல்ல ஒரு ஆனிமே வைப் கொடுக்குது. ஸோ வாங்க நம்ம வேரியரிஸை விட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் நான் இந்த டிப்பில் வச்சு விட போகிறேன். 3, 2, 1 let it rip. ஒரே கல்லில் 3 மாங்காய். ஸ்டெமினா மோட். அப்பா எப்படி இருக்கு பாருங்களேன். ஏதோ அப்படியே ஒரு பெரிய மெட்டல் வீல் அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது, பார்க்க வேறு லெவலில் இருக்குது. பட் இது வந்து ஒரு மாதிரி அன்ஈவன் எட்ஜஸும் ஹெவியான டாப் இருக்கிறதுனால இது அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக நல்லா தான் ஸ்பின் ஆகுது, செம ஸ்டேபிளாக இருக்குது. சென்டரில் செட்டில் ஆகி சுற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டெமினா மோடில் ஸ்டெமினா பேஸ்லாம் பார்க்குறதே ஒரு தெரப்பி தான், வேறு லெவலில் இருக்கும். வாவ். ஸோ இந்த மோடில் பேசிக்காக எந்த மூமெண்ட்டும் கிடையாது. விட்டோடனே சென்டரை பிடிக்க பார்க்கும், அப்படியே சுற்றிட்டே இருக்கும், அவ்வளோதான். வாவ், அந்த பேட்டர்ன் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஐயோ, பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பே. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ செகண்ட் ஸ்பின் நம்ம இந்த டிப்பில் விட்டு பார்க்கலாம். 3, 2, 1 let it rip. டிஃபென்ஸ் மோட். ஸோ ஆக்சுவலாக வேரியரிஸ் வந்து டிஃபென்ஸ் பேப்ளேடுன்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ இதுக்கு அந்த மல்டிபிள் டிப்போட அந்த ஃபெசிலிட்டி இருந்தாலுமே வேரியரிஸ் இஸ் எ டிஃபென்சிவ் பேப்ளேட் தான். ஆக்சுவலாக எனக்கு இந்த மோடும் பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு ஸ்லோவாக வாபிள் ஆகிட்டு ஒரு பெருசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் டிஃபென்சிவ் பேயாக ஸ்பின் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்டெமினா டிப்பை விட எனக்கு இதில் பேலன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுலேயுமே சென்டரில் பிடிச்சி சுற்ற தான் பார்க்கும். ஆப்வியஸ்லி இதில் பெருசாக நம்ம அட்டாக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக அந்த டிஃபென்சிவ் ஸ்டான்ஸில் ஸ்பின் ஆகிட்டு இருக்கும் இந்த பேப்ளேட். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெயிலெலாம் போகும்போது பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேப்ளேட் கொஞ்சம் பல்காக தான் இருக்குது, அப்படியே தனியாக தெரியுது சுற்றும் போது. வாவ், அங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ சாலிடாக ஸ்பின் ஆகிட்டு இருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ ஸ்டெமினாவோட டிஃபென்ஸ் தான் பிடிக்குது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, அந்த ஸ்பின் குவாலிட்டியும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்பின் இருக்க மாதிரி இருக்குது.
ஏன்னா அந்த சின்ன டிப் வந்து அந்த ஓவரால் பே பேலன்ஸ் பண்ணுறத விட எனக்கு இந்த மோடில் வந்து இந்த பே வந்து ஓவராலாக பெட்டராக இருக்குன்னு தோணுது. வாவ், நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, வாங்க நம்ம அடுத்த மோடை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த தேர்ட் டிப். வாங்க இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 2 1 let it flip. அட்டாக் மோட். ஐயோ, இதில் வெறித்தனமாக இருக்குது. இது எடுத்து விட்டா எந்த பேப்லேடும் சுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அல்டிமேட் டஃப் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த மோடில் விட்டா. அதுவும் இது நல்லா பெருசாக மெட்டல் லேயர் வேறு இருக்குது மேலே. ஸோ தட்டினா காலி தான். பட் ஆப்வியஸ்லி இது வந்து அட்டாக் டிப். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பின் டைம் இருக்காது, ஸ்டெமினா லூஸ் பண்ணிடும் சீக்கிரம். பட் வந்து யூ அந்த ஸ்டார்டிங் ஸ்பின்னை பார்க்கும்போது டமால் டிமால் அடித்து காலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நம்ம எல்ராகோ டிஸ்ட்ரக்டரோட ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்பின் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக செம்ம ஃபன்னாக இருக்குது இந்த பே பிளேடு. இது வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக இந்த மாதிரி 3 டிப்பை யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்குலாம் ஒரே கல்லில் 3 மாங்காய் வேணும், ஒரே பே பிளேடு ஒரே மாத்திரை அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக வேரியரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேரியரிஸ் எந்த மோடில் போட்டால் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். டேக் கேர், பை பை.